ஹாய் ஆல், திஸ் இஸ் சரணா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபவுண்டேஷன் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கன்சீலரை மட்டும் வச்சு நம்ம எப்படி ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணுறதுன்னு திஸ் இஸ் ஃபார் மை வித்தவுட் மேக்கப் லுக் இன் மை ஃபேஸ். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு பிம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே ஹைட் பண்ணி தான் நான் ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் கைஸ், லெஃப்ட் சைட், ரைட் சைடு அண்ட் எல்லா சைட்லேயுமே நம்மளுடைய டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி தான் நம்ம ஒரு லுக்கை கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுமே இந்த மாதிரி ஸ்கின் டைப்லாம் வந்தால் இந்த மாதிரி நான் லுக்கை க்ரியேட் பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் ஹைட் பண்ணி நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டோனர் போக போகிறோம். இது வந்துட்டு விஎல்சிசியோடைய டோனர். ஏன்னா கிளென்சிங் வந்துட்டு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்மளுடைய கையில் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் அதை வந்து ஃபேஸில் வந்து டேப் பண்ணணும். அது நல்லா செட்டில்ட் ஆகணும். அது நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அடுத்த ப்ராடக்ட்டுக்கு உடனே போகக்கூடாது. இல்லைனா அந்த ஸ்கின்னில் வந்துட்டு அது அப்சர்வ் ஆகாது. நம்மளுடைய ஸ்கின் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் அதை போட்டுட்டு அது ஒரு லைட் மசாஜ் மாதிரி கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டேப்பிங் பண்ணியாச்சு. 10 to 20 செகண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கேப் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியோடைய மாய்ஸ்சரைசர் லோஷன் போகலாம். பிஎஸ்சியோடைய மாய்ஸ்சரைசர் லோஷன் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு என்னுடைய ஆல் ஓவர் ஃபேஸ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் பிஎஸ்சியோடைய மாய்ஸ்சரைசர். ஆலோவேரா ஜெல்லுமே யூஸ் பண்ணுவேன். பட் அது வந்துட்டு சும்மா வீட்டு யூஸ்க்கு அந்த மாதிரி மேக்கப்னு போகும்போது இது நான் போட்டோம்னா எனக்கு கொஞ்சம் மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் பிஎஸ்சியோட மாய்ஸ்சரைசர் லோஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட். ஓகே, நான் வந்து என்னென்னலாம் பண்ணுறேனோ அதை நெக்குக்குமே நான் பண்ணுறேன், காதுக்குமே பண்ணுறேன். ஏன்னா அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இது ஒரு கலர் அது ஒரு கலராக தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நான் வந்து ஃப்ரூட் பாம், அதாவது லிப் பாம் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நம்ம மேக்கப்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம லிப் வந்துட்டு அந்த ட்ரைனஸோடு இருக்கும். ஸோ அதனால் நம்ம லிப் பாம் கொடுத்து நம்ம லிப்பையுமே கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது நமக்கு இன்னுமே அதுவும் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைமர் போட்டுட்டு இதெல்லாமே சிடிஎம் ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம ப்ரைமர் போடணும். லாக்மி அப்சல்யூட் பிளட் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப 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 சூப்பர் ப்ராடக்ட். நீங்களும் இதையே யூஸ் பண்ணலாம். ஆல் ஸ்கின் டைப்லேயே பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட். இப்போ ஆல் ஓவர் ஸ்கின்னுக்குமே நான் அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்டை எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப டோட்டலாக கொண்டுட்டு போய் ஃபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாது. ஸோ அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். இப்போயே பாருங்கள், என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டனாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. சிடிஎம் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம ப்ரைமர் தான் போட்டிருக்கோம். அதுக்கே என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கையும் நம்ம கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. எப்படி வரப்போகுதுன்னு தெரியவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய கலர் கரெக்டர், ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். எல்ஏஎல் ப்ரோ அந்த கலர் கரெக்டர் தான் எடுத்திருக்கேன். என்னோடய அண்டர் ஐயில், என்னோடய ஐ ஏரியாஸில், ஆல் ஓவர் ஃபேஸ்லேயுமே எங்கெங்கெல்லாம் எனக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ, இதே எல்லாமே நான் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கன்சீலருங்கிற கலர் கரெக்டரை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேங்க.
பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் நான் கம்பல்சரி இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அது ரெடி ஆகும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இதை நல்லா நீங்கள் கொடுக்கணும். திஸ் இஸ் ஃபார் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நெத்திலையும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நெத்தியில் நமக்கு அந்த 2 சைடுமே கொஞ்சம் பிளாக் நமக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கம்பல்சரி போட்டுக்கலாம். இருக்கிறவங்கலாம் போட்டுக்கோங்க. அப்போ அந்த இடம் நமக்கு வந்துட்டு பிளாக்காக தெரியாது. கண்ணாடி வச்சு நடுவில் ஆக்சுவலி கண்ணாடி எப்பப்போ வந்துட்டு போகும். எனக்கே மறந்துடுறேன். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்கிறதையே மறந்துட்டு நான் பாட்டுக்கு கண்ணாடி கொண்டு வந்து வச்சுக்கிறேன் முன்னாடி. போக போக நிறைய டைம் அது வரும். ப்ளீஸ் டோன்ட் கன்சிடர். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்னில் வந்து அதை டேப்பிங் பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பியூட்டி பிளெண்டரை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். பியூட்டி பிளெண்டர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த பியூட்டி பிளெண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட்லாம் எடுக்கிறதுக்காக தான். ஸோ அதை நான் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என்னோடய ஸ்கின்னோட அந்த நான் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு மெர்ஜ் ஆகணும். அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, நம்மளுடைய கலர் கரெக்ஷன்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது கன்சீலர் பார்ட். கன்சீலருக்கு நான் எல்ஏகல் ப்ரோ கன்சீல் தான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு அது தீந்துருச்சு இல்லையா, கொஞ்சமாக தான் இருக்குது. அதையே நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் அதை வந்து எனக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நான் டேரெக்டாக என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் போய் ஒரு ப்ரைடுக்கு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு எதுலையாவது அதுக்குன்னு ஒரு பிளேட் மாதிரி குட்டியாக எதுலையாவது ஒன்று வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எனக்குங்கிறதுனால நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் ஆல் ஓவர் ஃபேஸ்க்குமே என்னுடைய கன்சீலர் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு ஏஷியன் கோட்டிங் ப்ளஸ் நிப்பான் கோட்டிங் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி தான். இப்போ எப்படி சவருக்கு வந்துட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்துட்டு இப்போ பெயிண்டிங் ஒர்க் நடக்குது. இப்போ பியூட்டி பிளெண்டரை வந்துட்டு எகெயின் இதை நான் வெட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை நான் டேப்பிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக பிளெண்டிங் ஒர்க் தான் நான் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெண்டிங் ஒர்க் பண்ணுறேன். இதில் நம்ம எக்ஸஸாக கொடுத்துருந்தோம்னா அந்த ப்ராடக்டை இது எடுத்துக்கும். தேவையான ப்ராடக்டை மட்டும் நம்ம ஃபேஸில் வச்சுட்டு நம்ம எக்ஸஸ் ப்ராடக்டை எடுத்துடும். இதில் வந்து நம்ம அப்படியே சுற்றியும் டேப்பிங் கொடுக்க வேண்டியதுதான். ரஃப் பண்ணக்கூடாது, பிளெண்ட் தான் பண்ணணும். நம்ம ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகணும். ஆக்சுவலாக சம் பார்ட்ஸ் கட் ஆகிடுச்சு இல்லையா, எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. நான் அதை அட்டன் பண்ணிவிட்டு நான் எகெயின் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா தான் தெரியுது நான் வீடியோ ஆன் பண்ணாமே இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பாதியில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. எகெயின் பாருங்கள், அதை வந்துட்டு நான் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். என்னோடய ஸ்கின்னோட அது வந்துட்டு மெர்ஜ் ஆகணும் அந்த ப்ராடக்ட். அப்போ நான் எவ்வளோ பிளாக்காக இருந்தேன். அதுதான் நம்மளோட கலர். ஆக்சுவலாக அதுதான் என்னோடய ஒரிஜினல் கலர். இது ஜஸ்ட் கோட்டிங் கொடுத்ததுனால கொஞ்சம் நம்ம அப்படி கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினிஸுமே இந்த மாதிரி தான். எல்லாருமே ஒயிட்டெல்லாம் யாரும் கிடையாதுங்க. எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக க்ரீம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, எல்லா க்ரீம்ஸுமே அவங்க அப்ளை பண்ணுறாங்க. என்ன தான் சிடிஎம் ப்ராசஸ், ஹைட்ரா ஃபேஷியல்ஸ்னு என்னென்ன பண்ணாலுமே சரி, அவங்களுக்குன்னு வந்துட்டு பிம்பிள்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அவ்வளோ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஃபேஸில். ஸோ அவங்க இதில் இந்த மாதிரி ஹைட் பண்ணி அதுக்கு தகுந்த ஃபவுண்டேஷன்ஸ், கன்சீலர்ஸ்லாம் கரெக்டாக அந்த ஷேட்ஸ்லாம் இது பண்ணி தான் அவங்க ஒரு அவுட்புட் லுக்கை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நமக்கு நெக் ஏரியாஸை வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணுறோம். நெக் ஏரியாவை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி
டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். காதையும் விட்டுறக்கூடாது, நெக்கையும் விட்டுறக்கூடாது. பிகாஸ் ஆஃப் அது வேறு கலரில் தெரியக்கூடாது இல்லையா? இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே இது என்னுடைய கலர் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், பிஎஸ்சியோடைய லூஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன் 09. அது உங்களுக்கு 6 மாதிரி தெரியக்கூடாதுன்னு தான் திருப்பி காமிச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு 09 சைடு தான். இதை எடுத்து என்னோடய ஆல் ஓவர் ஃபேஸ், ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். நம்மளுடைய ஒர்க் வந்துட்டு கன்சீலரோட நம்ம மேக்கப் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷன்ஸ் போடலை. இப்போது நம்மளுடைய பவுடர் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு அதை லைட்டாக நம்ம டச் பண்ணி விடுறோம். இதுக்கு பேர் டச் அப், ஓகேங்களா? நீங்கள் எடுத்து நம்ம நார்மலாக பவுடர் அடிக்கிற மாதிரி அப்போல்லாம் கூடாது. அப்படியே டேப்பிங் பொசிஷனில் அதை அப்படியே நம்ம செட்டில் பண்ணணும். நம்ம போட்டிருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம செட்டில் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுக்கு பாருங்கள், அந்த இது எதுக்காக நான் நெத்தியில் அந்த இது கொடுத்தேன்னா, அந்த அந்த ஒரு இது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இந்த சைட்லாம் பவுடர் இருக்குது, அந்த சைடில் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, டஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு, இல்லாத பக்கம் எப்படி இருக்குது, இருக்கிற பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்பஸ் தான். எகெயின் எடுத்துக்கிறேன். இவ்வளோ கோட்டிங்ஸ் ஒரு ஃபேஸ்க்கு கொடுக்கணுமான்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய நம்மளுடைய மேக்கப், நம்மளுடைய ஒரிஜினல் பிளாக்கெட்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி நம்ம ஒரு லுக்கு கொடுக்க முடியும். நார்மலாக இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு பிரைட் அட்டென்ட் பண்ண போகிறோம்னா அவங்களாம் ஒரு ஸ்டேஜில் நிற்பாங்க இல்லையா, அவங்கள நமக்கு அழகாக காட்டுறது தான் நம்மளோட வேலை. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம அழகாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபுல்லாக நம்மளுடைய பிஎஸ்சி பவுடர் வந்துட்டு கொடுத்தாச்சு. பிஎஸ்சி பவுடர் இஸ் அ வெரி பிஎஸ்சி இஸ் அ வெரி குட் பிராண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஎஸ்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பிராண்டடான எது தான் உங்களுக்கு எல்லாமே பிடிக்குமான்னு கேட்டுறாதீங்க. மேக்கப்பில் பொறுத்த வரைக்கும் பிராண்டடானதான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்றதுலலாம் நான் பிராண்ட் பார்க்க மாட்டேன். பட் மேக்கப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிராண்டடானதை தான் வாங்குவேன். இது வந்துட்டு ப்ளூ ஹெவனோடது. உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஃபாரின் பர்பஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எனக்கு பிடிக்கும். கான்டோரிங்கெல்லாம் எனக்கு இதுவே பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் ஃபார் அஃபோர்டபுள். இது வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணக்கூடாது. நம்ம கான்டோர் நம்ம வந்துட்டு பேக்வேர்டில் தான் பண்ணணும். ஆக்சுவலாக மேலே பார்த்த மாதிரி தான் பண்ணணும், ஓகேவா? எப்படி இருக்குன்னு நீங்கள் லாஸ்ட்டில் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அழகாயிட்டே போகிறோம் இல்லையா ஒவ்வொரு கோட்டிங்க்கும். ஓகே, நம்ம கான்டோரிங் கொடுக்கும்போது நமக்கு ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ண மாதிரி நமக்கு காமிக்கும், சரிங்களா? மேலே இப்போ நான் கான்டோரிங் கொடுக்குறேன். நோஸ் ஏரியாவுக்கு மட்டும் நான் கொடுக்கல. ஏன்னா எனக்கு நோஸ் ஏரியாவுக்கு ஹைலைட்டர் கொடுத்தாவே எனக்கு அழகாக இருக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணிக்கிறேன். அதனால் நோஸ் ஏரியாவுக்கு மட்டும் நான் கொடுக்குறதே இல்லை. எப்பயுமே ஹைலைட்டர் மட்டும் தான் கொடுக்குறேன். பட் உங்களுக்காக ஒரு நாளைக்கு நோஸில் நான் கான்டோரிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த ஜா லைன்ஸ் இருக்கு இல்லையா, நான் அந்த இடத்துல வந்துட்டு நான் கொடுக்குற சைடில் மட்டும், ஏன்னா சைடில் எனக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி அந்த சின்ன ஏரியாவில் நான் ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி பாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை இன்னுமே நான் ஷார்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இன்னுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஃபேஸ்க்கு நல்லா இருக்காது. ஸோ சைடில் மட்டும் கொடுத்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? எகெயின் ப்ரஷஸ் எடுத்தாச்சு. என்ன எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியலையே. ஓ, ப்ளஷ்க்கான ப்ரஷ் எடுக்கிறேன்னா, இதை எடுத்து ப்ளஷ் பண்ணிக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே பண்ணணும் ஆக்சுவலாக. சிரிச்சாச்சு. சிரிச்சுக்கிட்டே பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல ப்ளஷ் வேணும்னு கண்டுபிடிச்சி அதை கொடுக்கும்போது இன்னுமே நமக்கு அழகாக இருக்கும். நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஓகே. பிளெண்டிங் ஒர்க் முடிஞ்சது. இப்போது நம்மளுடைய ஸ்விஸ் பியூட்டியோடைய அல்ட்ரா க்ளோ இருக்கு இல்லைங்களா? அந்த ஹைலைட்டரை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எடுத்து ஃபேன் ப்ரஷ் எடுத்தாச்சு. இந்த இந்த ப்ரஷ் நேம் தான் ஃபேன் ப்ரஷ். ஓகேங்களா? நோஸ் ஏரியாஸில் நான் கொடுத்துக்கிறேன். சின்ன ஏரியாவில் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், நெத்தியில் கொஞ்சம் கொடுத்து நல்லா பிளெண்டிங் ஒர்க். அந்த மினுமினுப்பு உங்களுக்கு இப்போ தெரியுதா? மூவிஸ்லேயும் இந்த மாதிரி தான். மூவிஸ்லேயும் இந்த மாதிரி தான் அவங்கள நல்லா மேக்கப்பில் காமிச்சு இந்த மினுமினுப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தான் அவங்க ஒரு மாதிரி க்ளோவிங்காக இருக்கிற மாதிரி தெரியுவாங்க. ஓகேவா? பட் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இன்னும் அழகாக இருப்போம். நானே எப்படி இருப்பேன்னா, நைட்டியை போட்டுக்கிட்டு நானே வீட்டில் நைட்டி போட்டுக்கிட்டு பேபியை பார்த்துக்கிட்டு ஏனா தானே தான் இருப்பேன். தலையை கூட அந்தளவுக்கு ப்ராப்பராக சீவ மாட்டோம். ஸோ வீடியோன்னு கொடுக்கும்போது நம்ம மேக்கப் போடணும். அண்ட் நமக்கு செல்ஃபாகவே எங்கேயாவது போகணும்னா நமக்கு மேக்கப் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ மேக்கப் வந்துட்டு இந்த வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் ஷேட் கொடுத்துட்ருக்கேன். லிப்ஸ்டிக் ஷேட் வந்துட்டு எனக்கு ஒரு ஷேட் எடுத்து கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. லிப்ஸ்டிக் அடித்தா ஒரு 2 ஷேட் 3 ஷேடு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். எனக்கு அதுதான் ரொம்ப எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு ஆப்த திருப்தி. அப்போ தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு ஷேட் கொடுத்துட்டேன். இதோட நிறுத்தணும்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மேலே ஒரு 2 கோட்டிங் அடிப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கே ஆறும். பாருங்கள், இப்போ இன்னொரு கோட்டிங் கொடுக்குறேன். ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நமக்கு இன்னுமே அழகாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னடா மிக்ஸ் மேட்ச் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பயந்துக்காதீங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போக உங்களுக்குமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ட்ரெஸ்க்கு மேட்சாக இன்னொரு ஷேடு எடுத்துட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை மட்டும் இப்போ தனியாக எடுத்து கொடுத்துருந்ததுன்னா இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்காது. ஸோ ஆல்ரெடி 2 ஷேட் கொடுத்து அதுக்கு மேலே இந்த ஷேடு கொடுத்து இப்போ பாருங்கள் இந்த கண்ணாடியை வர நடுவில் வந்து மறைச்சிக்குது. ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதையே நான் அப்பப்போ மறந்துடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கோட்டிங்னு. ஓகே, ட்ரெஸ்க்கு மேட்சாக தான் போட்டிருக்கேன்னு நான் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இருங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸ்விஸ் பியூட்டியோடைய மேக்கப் ஃபிக்சர் அதை எடுத்து ஆல் ஓவர் ஃபேஸ்க்குமே நம்ம ஐயை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய மேக்கப் வந்துட்டு நல்லா செட்டிலாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஸ்விஸ் பியூட்டி இருக்குது. நீங்கள் வேணும்னா மேக்கோட இது வாங்கிக்கலாம். மேக்கோட ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் எண்ணெய் இல்லை, பொட்டு இல்லை. அதனால் பொட்டு வச்சாச்சு. எப்பயுமே பொட்டு வச்சா தானே அழகு. இப்போ நமக்கு ஐப்ரோவுக்கு போக போகிறோம். என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் டக்குன்னு கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா கையிலேயே லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கிட்டு நான் வந்து ஐப்ரோஸை வந்துட்டு நான் சரி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஐப்ரோஸ் வந்துட்டு நான் எடுக்கும் போதே மிட் ஏரியாவிலேருந்து தான் போகிறேன். முன்னாடி நான் டச்சே பண்ணலை. இப்போ தான் முன்னாடி வந்து டச் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஐப்ரோஸ் மட்டும் சொதப்பிடாதீங்க ப்ளீஸ். பிகாஸ் ஆஃப் நான் உங்களுக்காக ஐப்ரோ கிளாஸஸ் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். சென்டர்லேருந்து தான் எடுக்கணும். ஓகே, இந்த ஐப்ரோ வந்துட்டு இன்றைக்கி நானே உட்காந்து செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணது. உங்களுக்கு செல்ஃப் த்ரெட்டிங் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐப்ரோ எப்படி நம்மளே செல்ஃபாக வந்துட்டு த்ரெட் பண்ணலான்னு சொல்லி அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். நான் அதுதான் போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வீடியோ எடுக்காமல் நான் அப்படியே நானே பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் அழகாக இருக்கு இல்லையா? அழகாகிக்கிட்டே பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம நல்லா சீவிக்கிறோம் 2 சைடுமே. ஐப்ரோஸ்க்கு ஐப்ரோ கோம்பு.
எப்படி இருக்குது என்னோடய லுக்? நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவுதான். மேக்கப் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய மைக்கை தேடிட்டுருக்கேன். இனிமேல் மைக்கில் நான் பேசுகிறேன். பாய். ஓகே காய்ஸ், நம்மளோட மேக்கப் வந்துட்டு டன். பார்த்துக்கோங்க என்னோட லுக் எப்படி இருக்குது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளுடைய பிளாக்கெட்ஸ் எல்லாம் நிறைய ஹைட் பண்ணியிருக்கோம். நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்கப் லுக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் மஸ்காரா ஐலைனர் எதுவுமே வைக்கல. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின கிளாஸஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த லுக் மட்டும் இப்போதைக்கு நான் காட்டுறேன். ஐக்கு வந்து தனியாக உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் யோர் சர்னா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.